கபாவை அழிப்பதற்காக யமன்ல இருந்து யானை படைகள் அனுப்பப்பட்ட போது அல்லாஹு தாலா கடல்ல இருந்து உருவாக்கப்பட்ட பறவைகளை அனுப்பி வைத்தான். அந்த பறவைகள் ஒவ்வொன்றும் சுமார் 3 கற்களை சுமந்து கொண்டு வந்தன. ஒரு கல் அதனுடைய வாயிலும் மற்ற 2 கற்கள் அதனுடைய கால்களிலும் இருந்தன. ஒவ்வொரு பறவைகளும் சத்தமிட்டவாறு அந்த கற்களை யானைகளின் மீது வேகமாக வீசியது. அப்பொழுது வீசப்பட்ட கற்கள் யானையின் மேற்புறத்தில் விழுந்து உடலை துளைத்து கொண்டு மற்ற புறமாக வெளியே வந்ததாம். அப்பொழுது அல்லாஹ் வேகமான காற்றை அனுப்பி பறவைகளினுடைய தாக்குதலை அதிகரித்தான். அந்த தாக்குதலில் யானை படையினர் முற்றிலுமாக அழியவில்லை. அவர்கள சிலர் மிச்சம் இருந்தவர்கள் யமன் தேசத்திற்கு தப்பியோடி அல்லாஹ்வினுடைய இந்த வேதனையை பற்றி அங்கிருந்த மக்களிடம் எடுத்து கூறினர். அதன் பிறகு அங்கு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இறந்து கிடந்த உடல்களை எல்லாம் இழுத்துச் சென்று கடலில் தள்ளியது. அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை உடைக்க வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையையும் இன்னும் வரையிலும் ஒரு அத்தாட்சியாகவும் அதை ஏற்படுத்தி வைத்தான்.